எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் நேர்களே, மீண்டும் குட் ஈவினிங் கனடாவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி அக்டோபர் 19 திங்கட்கிழமை. இங்கே டொரண்டோவில் லைட்டாக குளிருது, ரொம்பவே மழை பெஞ்சிட்ருக்கு இன்றைக்கி காலையிலேருந்தே. இப்போது 8 degrees தான் வெளியில். அஃப்கோர்ஸ் ஃபால் சீசன், வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? எல்லா பக்கமும் ஈரத்தோட இலைகள் தான் ரோட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? முதல்ல வந்து நோவா ஸ்கோஷியாவில் நடந்துகிட்ருக்கிற வயலன்ஸ் பிரச்சனை, அதை பற்றியான விஷயங்கள், அதை பற்றி நமக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2 மினிஸ்டர்ஸோட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படின்றத பார்க்க போகிறோம் முதல்ல. அடுத்தது கோவிட் அப்டேட். அஃப்கோர்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு தான் இருப்பீங்க. அண்ட் இந்த மாதம் ஹாலோவீன் வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் இன்றைக்கி கோவிடோட நம்பர்ஸ், இதோட இம்ப்ளிகேஷன்ஸ், ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கி கெனடியன் நியூஸ் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். கெனடியன் நியூஸில் வெதர் ரிப்போர்ட், மணி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இதை தவிர்த்து ஒரு அழகான கெனடியன் ப்ரொடக்ஷன் இசை தொகுப்பும் பார்க்க போகிறோம். ஸோ இதோட தான் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட், நோவா ஸ்கோஷியாவில் நடந்துகிட்ருக்க பிரச்சனையை பற்றி எல்லாருமே கண்டிப்பாக எங்கேயாவது கொஞ்சமாவது கேள்விப்பட்டிருப்போம். என்ன நடந்துகிட்ருக்கு நோவா ஸ்கோஷியாவில்? எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நோவா ஸ்கோஷியா வந்து லாப்ஸ்டர் ஃபிஷ்ஷிங் தான் ஒரு பெரிய பிஸ்னஸ். அங்கே அந்த ஃபிஷ்ஷிங்க்கு கான்ட்ராக்ட் எடுத்து தான் பண்ண முடியும். அண்ட் அதுக்குன்னு ஒரு சீசனும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த சீசன் வந்து சம்மரில் தொடங்கி, அரவுண்ட் ஸ்ப்ரிங் சம்மரில் தொடங்கி ஃபால் சீசன் கிட்ட முடியும். அண்ட் வின்டரில் வந்து அவங்களோட அதாவது லாப்ஸ்டரோட ப்ரீடிங் சீசன்றதுனால அந்த டைமில் ஃபிஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ரூல். ஆனால் இந்த வருடம் கான்ட்ராக்ட் எடுக்கப்பட்ட கமர்ஷியல் ஃபிஷர்மென் அண்ட் இண்டிஜினஸ் பீப்புள் உள்ள பிரச்சனைகள் இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக வெடிச்சிருக்கு. அண்ட் அது வந்து கொஞ்சம் வைலண்ட்டாகவும் போயிட்டுருக்கு. அதோட ரீசண்ட் என்ன சொல்கிறது வெளிப்பாடு வந்து போன வாரம் ஒரு மெயினான லாப்ஸ்டர் ஃபேக்ட்ரி வந்து பர்ன் டவுன் பண்ணப்பட்டது. யார் செஞ்சது அப்படின்றது இன்னும் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. பட் ரொம்ப வைலண்ட்டாக இருக்குது. இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய எல்லா என்வாயர்மெண்ட்டும் அப்படின்றது தான் இப்போ உள்ள அப்டேட். ஸோ அஃப்கோர்ஸ் ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்னாலே 2 பக்கத்துலேருந்தும் அவங்க பக்கம் உள்ள நியாயங்கள், அவங்களுக்கு நடக்கிற அநியாயங்களை பற்றியான பேச்சுக்கள்,
அதோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். அண்ட் அதிலேருந்து ரியாலிட்டி என்ன, உண்மைகள் என்ன அப்படின்றது பார்க்குறது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த வகையில் இதை பற்றியான மினிஸ்டர் திரு பில் பிளேர் அவர்கள், மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ், ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். As elected officials, and I think for all orders of government, the most important job that we all have is to keep our communities and our citizens safe. And the violence, harassment, and intimidation that we have seen in Nova Scotia over the past few weeks are completely unacceptable. They cannot continue and they must stop now. And because these criminal actions and violence have escalated, the response from the police in Nova Scotia has by necessity also escalated. And that means that more police resources are being deployed, both within Nova Scotia and from outside the province, to the theatre. Minister Fury, as the Provincial Justice Minister, and I spoke last week, and as a result of that conversation, he forwarded a request for additional resources for the Nova Scotia RCMP. That request was immediately approved, and that means that the Nova Scotia RCMP are now able to draw on RCMP resources from neighbouring provinces within the Atlantic bubble. And as of today, there are additional officers on the ground in Nova Scotia. The RCMP reports that they have deployed ground resources on the water, liaison teams, and investigative resources required to maintain the peace and uphold the law at that location. Local detachment members in Southwest Nova are on the ground. People who live in the community are familiar with the community. A number of Indigenous officers who also are from the community and aware of the long history of this conflict are being supplemented by additional resources from Nova Scotia, Prince Edward Island, and New Brunswick. These officers are conducting supplemental uniform patrols to high-risk areas, maintaining a strong presence to maintain the peace. The officers have access to an RCMP vessel, and they're able to patrol on the water in areas where they are required. Additional water resources from across the division are on standby if required to be deployed, and I understand as well that the Canadian Coast Guard is maintaining a vessel in the St. Mary's Bay area. We have resources on scene to maintain the peace. Liaison teams from across Nova Scotia are working on the ground, and they are regularly engaged with both Indigenous and commercial fishers. Many of these team members are in fact Indigenous, as I've said. They are from the community, and they know the people involved. And they have been on scene from the outset in an effort to maintain a dialogue and a peaceful situation there. The RCMP has a significant presence in the Metawan area. They have deployed from Prince Edward Island officers as well, who are specialized in training of de-escalation and crowd control. And we know that these actions have become necessary to keep the Mi'kmaq people and all the people of Nova Scotia safe. The additional officers will maintain law and order. And they will make up special units to help support ongoing criminal investigations, and I'll provide you with a bit of an update of that shortly. But most importantly, we are prepared to hold to account any individual who has perpetuated the acts of violence and destruction that we have seen. Crimes will be investigated and individuals will be held to account for their actions. I've spoken to this morning and over the weekend to the RCMP Commissioner, and she has assured me that she currently has the resources necessary to manage the situation on the ground and to uphold the law. I want all Canadians to know that we are taking these threats and the violence that has taken place very seriously. I know from experience that when such violence takes place, it can tear communities apart. And this is the worst possible outcome of any conflict. The suspicion, fear, and conflict can last within these communities for generations. And we do not want to see this happen in Nova Scotia or in any place in Canada. The reckless violence and the racist threats that we have seen do nothing to bring us closer to a resolution. They only serve to divide us, to put our friends and our families and our communities in danger. And that is why the violence must come to an end now. It is the only way to give us all an opportunity to find a peaceful, lasting solution. In my conversations with the RCMP Commissioner, I have received assurances, and I am confident with the additional resources that have been deployed, we have the necessary means to enforce our laws, to keep the peace, and to protect public safety.
ஸோ அவர் சொன்ன மாதிரியே ஆர்சிஎம்பி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நோவா ஸ்கோஷியாவில் இறக்கியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வயலன்ஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி. ஸோ இதை பற்றி நம்மளோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் திரு கேரி ஆனந்த சங்கரி அவர்கள், இவங்க வந்து பார்லிமெண்ட்ரி செக்ரட்டரி டு தி மினிஸ்டர் ஆஃப் க்ரவுன் இண்டிஜினஸ் ரிலேஷன்ஸ் திரு கேரலின் பெனட் அவங்களோட செக்ரட்டரின்ற பட்சத்தில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நமக்கு விரிவாக்கி சொல்கிறாங்க. பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நோவா ஸ்கோஷியாவில் மீன்வளத்துறையில் கடந்த ஒரு வார காலமாக ஏற்பட்டுள்ள சர்ச்சை குறித்து பேசுவதற்காக இந்த விடயத்தில் கனேடிய அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்து விளக்குவதற்காகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேரி ஆனந்த சங்கரி அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். ஸ்காப்ரோ ரூச் பார்க் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேரி ஆனந்த சங்கரி சுதேச உறவுகள் அமைச்சரின் நாடாளுமன்ற செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம் கேரி ஆனந்த சங்கரி அவர்களே. வணக்கம் சுதா. வணக்கம் எல்லோருக்கும். கடந்த ஒரு வார காலமாக நோவா ஸ்கோஷியாவில் மீன்வளத்துறையில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை, அதன் மூலமான வன்முறைகளின் பின்னணி என்ன என்பதை முதலில் எங்கள் நேயர்கள் பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள் இந்த விடயம் தொடர்பாக. ஆகவே அது பற்றி சொல்வீர்களா, என்ன நடக்கிறது என்று? முதலாவதாக நோவா ஸ்கோஷியா மற்றது எங்களோட கோஸ்டல் ஏரியாஸ்ல வந்து கனடிய அரசாங்கம் வந்து ஒவ்வொரு கோட்டா அவர்கள் டிசைட் பண்ணுவார்கள். ஒவ்வொரு ஃபிஷிங் லைசன்ஸுக்கும் வந்து அவர்கள் ஒரு கோட்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார்கள். அதன்படி நான் இண்டிஜினஸ் ஃபிஷர் மக்கள் அந்த அந்த ஃபிஷ் கோட்டாவை அவர்கள் பாவிக்கலாம். அதே நேரத்தில் வந்து ஒரு அடிப்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் உரிமை ஒன்று இருக்குது இவர்களுக்கு, ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் மக்களுக்கு, அதாவது இந்த நிலையில மிக்மா மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான அளவு ஃபிஷ் பண்ணலாம் வந்து ஒரு அந்த உரிமை இருக்கு அவைகளுக்கு. அது வந்து 3 விதத்துல இருக்கும். ஒன்று வந்து கான்ஸ்டிடியூஷனல் படி இருக்குது, ரெண்டாவது வந்து ட்ரீட்டி ரைட்ஸ் என்று சொல்றது. ஸோ கனடா ஒரு நாடாக வரைக்குள்ள வந்து ஒவ்வொரு இண்டிஜினஸ் நேஷன்ஸோடையும் அவர்கள் ட்ரீட்டி சைன் பண்ணியிருந்தார்கள். ஸோ அந்த ட்ரீட்டி ரைட்ஸும் இருக்குது. மூன்றாவதாக சட்டத்தின்படி 1999 ஆண்டு மார்ஷல் டிசிஷனின் படி அந்த உரிமையை வந்து திருப்பியும் கனடியன் கோர்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ரீரைட் பண்ணியிருக்குது. ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் மக்கள், குறிப்பாக மிக்மா மக்களுக்கு அந்த ஃபிஷிங் ரைட்ஸ் அங்க இருக்கு. அதனுடைய ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரிக்ஷன் என்று நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் இந்த நார்மலாக அந்த லாப்ஸ்டர் சீசன் வந்து முடிஞ்சிருக்கும். இந்த நேரம் வந்து சரியான ஒரு ஆஃப் சீசன். ஸோ இந்த நிலையில வந்து ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் மக்கள் அவர்கள் போய் ஃபிஷ் பண்ணாருன்றது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஒன்று டெவலப் பண்ணி அது வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு வயலண்ட் எபிசோடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இதுல சரியான தெளிவாக இருக்கவனும் வந்து இதுல ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் மக்கள் வந்து எல்லா உரிமைகளோடையும் தான் அவர்கள் இது செஞ்சிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக வர ரெஸ்பான்ஸ், குறிப்பாக கனடியன் நான் இண்டிஜினஸ் மக்களுக்களால் இந்த ஃபிஷர்ஸுக்களால் வர ரெஸ்பான்ஸ் வந்து மிகவும் நாங்கள் ஒரு ஒப்போஸ் பண்ண வேண்டிய ஒரு விடயம் என்று நினைக்கிறேன். இது சில பேர் அது ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் பர்னிங் ரெண்டு ஃபயர்ஸ் மற்றது அசால்ட் நடந்திருக்குது. இதுல வந்து ஒரு சரியான ஒரு சென்சிட்டிவான நிலைமையாக இருக்கு. ஆனால் எங்களை பொறுத்தவரையில வந்து இந்த ரோட் டு ரெகன்சிலியேஷன் மிக முக்கியம். இது ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் மக்கள் இந்த உரிமைகளை நாங்கள் வெளியில கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த உரிமைகளை நாங்கள் 100% கனடா ரெக்கக்னைஸ் பண்ணி அவர்கள் இந்த விடயங்கள் செய்ய விடுறது வந்து மிகவும் முக்கியங்கிற அரசாங்கத்துக்கு. ஏற்கனவே கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இது குறித்து சொல்லியிருக்கின்றார். தன்னால் முடிந்த அளவு இந்த விடயத்தை சுமூகமாக அணுகப் போவதாகவும் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் தான் எடுக்கின்ற விடயங்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறது என்ற அந்த நிலைப்பாடையும் சொல்லியிருந்தார். ஆகவே ஏற்கனவே என்ன விடயத்தை சொல்லியிருக்கின்றார், இனி என்ன நடைபெறப் போகிறது?
நிச்சயமாக எங்களுக்கு எங்களுக்கு இதுல முக்கியமானது வந்து ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைகள் வெளியில கொண்டு வந்து இதுக்கு ஒரு சரியான முடிவு கொண்டு வரதான் எங்களுக்கு மிகவும் முக்கியம். நீங்கள் கவனிச்சிருப்பீர்கள் சுதா, போன ஒரு ஜனவரி பிப்ரவரி மாசம் வந்து வெட்ஸ்வர்டன் ஹெரிட்டரி சீஃப்ஸ் பிரிட்டிஷ் கொலம்பியால அவர்கள் அந்த பைப்லைனுக்கு எதிர்ப்பு இதண்ட நேரம் வந்து பல விஆர் ரயில் எல்லாம் வந்து விஆர் ரயில் மற்றும் சிஎன் ரயில் சிபி ரயில் எல்லாம் வந்து நிப்பாட்டி இருந்தது. ஏனென்றால் அந்த ஒரு சாலிடாரிட்டி ப்ரோட்டஸ்ட். அதுவும் வந்து நாங்கள் பேச்சு வார்த்தையில தான் நாங்கள் வெளியில கொண்டு வந்து அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்தினாங்க. அதே மாதிரி தான் இந்த நிலையம் வந்து பேச்சுவார்த்தை வச்சு நாங்கள் எங்களுடைய மினிஸ்டர்ஸ் பல பேர் ஆல்ரெடி பேசிக்கொண்டு வரையினோம். மற்றது எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினரால் மிக்மா பார்லமெண்ட் உறுப்பினரால் இருக்கிறார். அவர்களும் இதுல டிரெக்டாக இன்வால்வ்டாக இருக்கிறார். நான் அவரோட நேரில் பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. மினிஸ்டரோடையும் நான் இன்றைக்கு பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. இன்றைக்கு கனடியன் பார்லிமெண்ட்ல வந்து ஒரு எமர்ஜென்சி டிபேட் இதை பற்றி வைக்கிறார்கள். அதனால எங்களை பொறுத்தவரை ஒரு பேச்சுவார்த்தையில தான் நாங்கள் இது வெளியில சரியான முடிவு கொண்டு வரலாம். இதுல கடந்த வாரம் பாத்தீங்கன்னா இந்த பூர்வக்குடி மக்களின் தலைவர் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். இதை பற்றி கனடிய பிரதமர் தங்களுக்கு சார்பான சில விடயங்களை செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய இருபக்கத்தருடைய கோரிக்கை என்ன, அல்லது அவர்களுடைய பிரச்சனை எங்கே முரண்படுகிறது? இதுல வந்து ஒவ்வொரு நிலைமையும் வந்து சரியான ஒரு காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன்ஸ் தானே. இதுல நாங்கள் இப்ப வந்து ஒரு ரெண்டு மக்களின் ரைட்ஸை வந்து நாங்கள் ஒரே நேரம் எசைட் பண்ணிக்கல வந்து அதுல சில கான்ஃபிளிக் வரலாம். ஸோ அந்த கான்ஃபிளிக் அவாய்ட் பண்ணதுக்காண்டி தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு வரோம். எங்க மினிஸ்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் வந்து பெர்னடெட் ஜோர்டன், மினிஸ்டர் இது கிரவுன் இண்டிஜினஸ் ரிலேஷன்ஸ் வந்து எங்க மினிஸ்டர் கேரலைன் பெனட். ஸோ இவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சுட்டு வரார்கள். இதுல ஒரு பப்ளிக் சேஃப்டி இஷ்யூ வந்தவரியாக இப்ப ஒரு செக்யூரிட்டி அஃபெக்ட் பண்ற வந்ததாக பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் பில் பிளேரும் இதுல நேரடியாக இன்வால்வ் பண்ணியிருக்கார். எங்களுக்கு தெரியும் நாங்கள் அடிஷனல் போலீசிங் ரிசோர்சஸ் இதுல போட்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து நிச்சயமாக போலீஸ் ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்க நெகோசியேட்டட் ரெஸ்பான்ஸ் தான் மிகவும் முக்கியம். ஸோ அதைத்தான் நாங்கள் இப்ப அதுக்காண்டி தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு வரோம். இந்த இவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், வன்முறைகள் குறித்து பெரும் வன்முறைகளை எதிர்கொண்டு கனடாவுக்கு புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இது தொடர்பான பேச்சுக்கள் பலர் அறிந்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே பலர் ஏதாவது பற்றி பேசியிருக்கிறார்களா இங்கே? இன்றைக்கு ஒரு ஆள் எனக்கு எங்க ஆபீஸுக்கு ஒரு ஆள் கால் பண்ணி ஒரு மெசேஜ் ஒன்று விட்டுருந்தார். ஒரு நீளமான மெசேஜ் ஒன்று எனக்கு விட்டுருந்தார். அவரோட நான் அவரோட பேச இருக்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருந்தார். ஆனா எனக்கு 3 வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜஸ் எனக்கு நேரம் வந்திருந்தது. ஆனால் பொதுவா பார்க்கைகளை வந்து தமிழ் மக்களுக்கு இங்க இந்த நாடு எப்படி ஒன்று சேர்ந்து வந்தது, எப்படி இந்த நாட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் மக்கள் இந்த உரிமைகள் இன்னும் ரியலைஸ் பண்ணப்படவில்லை. ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் மக்கள் இன்னும் என்ன நிலையில இருக்கிறார் என்று கூட நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுக்கு தெரியும் என்று. அது வந்து ஒரு மிகவும் ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் சில விழாக்கு போனால் அவர்கள் இந்த நாடு இந்த காணி ஆட்ட காணி என்று சொல்லி போட்டு தொடங்குவார்கள். ஆனா அது கூட ஒரு டோக்கனிஸ்டிக்கான ரெஸ்பான்ஸாகத்தான் இருக்குது. என்னை பொறுத்தவரையில தமிழ் மக்கள் நிச்சயமாக ஆழ்மையாக இங்க என்ன நடக்குது, என்ன நடந்திருக்குது, இங்க இருந்த மக்கள் ஒரு கிட்டத்தட்ட 65 லாங்குவேஜஸும் எப்படி இந்த நாட்டுல இருந்து அழிஞ்சு போனது, எப்படி ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் மக்களை வந்து அவர்கள் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸுக்கு கொண்டு போய் 6-7 வயதுல கொண்டு போய் அவர்களை திருப்பி 12, 13, 14 வயதுல அவர்கள் ஒரு அபியூஸ், ஒரு புரோக்கன் சைல்டாக திருப்பி ஒரு புரோக்கன் ஃபேமிலிக்குள்ள கொண்டு வந்து விட்டு இருக்கிறார்கள். அதில் எப்படி சைல்ட் வெல்ஃபேர் சிஸ்டம் இவ்வளவு காலம் அவர்களுக்கு நேரடி பாதிப்பாக அவர்களுக்கு இருக்குது. ஏன் கனடியன் சட்டத்துல கனடியன் கோர்ட்ஸ் வந்து ஜெயில்ஸ் வந்து கூட கிட்டத்தட்ட 42 விதமான கனடியன் ஜெயில்ஸ்ல வந்து ஃபெடரல் ஜெயில்ஸ்ல வந்து இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் பொம்பளை. அதனுடைய இந்த முழு
பிரச்சனையில வந்து நாங்கள் விளங்கணும். இப்ப வந்து நான் ஒரு கனடால ஒரு ரெஃப்யூஜியாக வந்த நிலையில வந்து நான் கனடா ஒரு நல்ல நாடுன்னு தான் இப்ப சொல்ல போறேன். கனடா ஒரு கனடால எத்தனையோ உரிமைகள், எத்தனையோ இதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஆனால் நாங்கள் எப்பவும் வந்து நாங்கள் ரியலைஸ் பண்ணணும், இது இந்த கான்டெக்ட்ல வந்து நாங்களும் அது பிள்ளையான ஒரு கருத்து தான் சொல்றோம். என்றால் அந்த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் மக்களுக்கு இந்த நாட்டில் ஒரு காலம் இருக்கவில்லை, அவர்களுக்கு இன்னும் இருக்கவில்லை. நான் இப்ப ஒரு குறிப்பா சொல்றேன்னா, இந்த கப்பல் எம்பி சன்சில கிட்டத்தட்ட 49 குழந்தைகள் வந்து இறங்கினவைகள். அந்த 49 பிள்ளைகளுக்கு வந்து கனடால கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சான்சஸ் இருக்கு அவர்கள் சக்சீட் பண்ணதுக்கு. இங்க இருக்கிற இண்டிஜினஸ், இங்க பிறந்து இங்க பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் மக்களோட பார்க்கைகளை கூட அவர்களுக்கு எத்தனையோ விதமான சலுகைகள் இருக்கு அவர்கள் சக்சீட் பண்ணதுக்கு. நாங்கள் ஹெல்த் கேர் எடுத்து பார்த்தோம்னா தெரியும். இப்ப கிட்டத்திலேயே போன 2 வீக்ஸுக்கு முன்னால ஒரு ஆள் கிபெக்ல ஒரு ரேசிஸ்ட் ஆக்டுக்குள்ள அவ இறந்தவா. அதுக்கும் இவ பல இதில் நடக்குது. அதனுடைய இது ஒரு சரியான ஒரு டிஃபிகல்ட்டான நிலைமை. எங்களோட கனடியன் அம்பாசிடர் டு த UN போன கிழமை கூறியிருந்தார், கனடால வந்து பல பிரச்சனைகள் இருக்கு, பல ஃபெயிலியர்ஸ் இருக்கு கனடியன் அரசாங்கத்தால. அது நாங்களும் அந்த அரசாங்கத்தை சேர்ந்திருக்கிறபடியாக நாங்கள் சொல்றோம். அது எந்த கட்சியை சேர்ந்த அரசாங்கம் என்று சொல்லவில்லை. ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ், இன்யூட் அண்ட் மேட்டி மக்களோட பல ஃபெயிலியர்ஸ் இருக்குது ஃபெடரல் கவர்மெண்ட் இந்த சார்பிலை. ஆனால் நாங்கள் அதுக்கு பொறுப்பு இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் அதை இன்னும் திருத்தி அந்த அளவு பிரச்சனையை நாங்கள் தீர்க்க வேணும் என்ற ஒரு பாதையில போய்கொண்டிருக்கிறோம். ரிகன்சிலியேஷன் என்று பல பேர் பாவிப்பார்கள் அந்த வேர்ட். இப்ப நாங்கள் கனடா ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ், இன்யூட் அண்ட் மேட்டி மக்கள் வந்து ரிகன்சைல் பண்ண போறார்கள் என்ற ஒரு விடயம் திருப்பி சொல்வார்கள். அது எனக்கு சொல்லிக்கல இப்ப பதம் பண்றது என்ன, நான் வந்து ஒரு தமிழனாக இருக்கைகளை வந்து இப்ப எங்களுக்கும் ஃபாரின் பவர்ஸ் சொல்வார்கள், தமிழ் மக்கள் நிச்சயமாக ஸ்ரீலங்கா தமிழ்ஸ் நீட் டு ரிகன்சைல் என்று சொல்வார்கள். அது வந்து ஈஸியான விடயம் இல்லை. எங்களுக்கு வந்து மேசையில சாப்பாடு இல்லாட்டில், எங்களுக்கு ஹெல்த் கேர் இல்லாட்டில், எங்களுக்கு எஜுகேஷன் இல்லாட்டில், எங்களுக்கு காணி உரிமை இல்லாட்டில், எங்களுக்கு லாங்குவேஜ் உரிமை இல்லாட்டில் வந்து நாங்கள் ரிகன்சைல் பண்ண போற இல்லை. அதுக்கு மேலாக எங்கள் எத்தனையோ ஜெனரேஷன்ஸ் வந்து நாங்கள் கனடா அவர்கள மேபி பீயிங் அழிக்காட்டிலும் அவர்கள டெஃபினட் சோல் அழிச்சிருக்கிறதுக்கு ஒரு இருக்குது. இனப்படுகொலை என்று சுப்ரீம் கோர்ட் கூட, கல்ச்சரல் ஜெனசைட் என்று சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கூட சொல்லியிருக்கா, கனடா செஞ்சது வந்து கல்ச்சரல் ஜெனசைட் என்று. அதனுடைய இதெல்லாம் வந்து தமிழ் மக்களை பொறுத்தவரையில டொரண்டோலயோ மொன்ட்ரியாலோ நாங்கள் ஒரு மேஜர் சிட்டியில இருந்து கொண்டு சில எங்களுக்கு நேரடியா தெரியாம இருக்கலாம். ஆனால் இதை பற்றி நாங்கள் நிச்சயமாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும், லேர்ன் பண்ண வேணும். அதுக்கு எங்கள் உறுப்பினர்கள், எங்களோட பார்லிமெண்ட் உறுப்பினர்களை கேட்க வேணும், என்ன செய்யறோம், அதுக்கு என்ன வழியில போறோம். அதனுடைய ஒரு என்கேஜ் சிட்டிசன்ஷிப் எங்களுக்கு மிகவும் முக்கியம். தமிழ் மக்களை நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் வந்து அட்லீஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு ஆழமாக ஒரு இந்த பிரச்சனையை விளங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. மற்றது எங்களுக்கும் ஒரு சொலிடாரிட்டி காட்ட வேண்டிய ஒரு கடமை இருக்குன்னு நான் நம்புறேன். ஏனென்றால் இது வந்து ஒரு ஒப்ரெஸ்ட் மக்கள் என்ற நிலையில வந்து தமிழ் மக்கள் நிச்சயமாக அந்த சொலிடாரிட்டி பல பேர் காட்டுறவர்கள், ஆனால் என்ன பொறுத்தவரை அது காணாது என்றுதான் என்ற கருத்து. பல விடயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீர்கள். நிச்சயமாக நானும் அதைத்தான், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இங்கே பல விடயங்கள் அறியாமல் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு சின்ன ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள விவரமா அந்த நோவா ஸ்கோஷியா விஷயத்தையோட சேர்த்து பல விடயங்களை தொட்டு சென்றிருக்கிறீர்கள். நிச்சயமாக இது பற்றி அறிந்திருக்க வேண்டும், இதை பற்றி சிந்திக்க வேண்டும். நீங்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறீர்கள் தமிழ் மக்களுக்கு. ஆகவே பல விடயங்களை நீங்கள் சிறப்பாக அதை சொல்லி இருக்கிறீர்கள். ஆகவே நிச்சயமாக பார்க்கின்றவர்கள் அதை பற்றி கவனம் எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் அந்த கருத்துக்கும். நன்றி சுதா. நன்றி எல்லோருக்கும். வணக்கம். We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions.
believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஸோ அந்த ஒரு நியூஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். திரு கேரி ஆனந்த சங்கரி அவர்கள் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் ஈவினிங் செஷன் டிபேட் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்த அந்த ஸ்பெஷல் இன்டர்வியூ இந்த முக்கியமான நோவஸ்கோஷியா பிரச்சனையை பற்றி நமக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திரு கேரி ஆனந்த சங்கரி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ரி செக்ரட்டரி டு த மினிஸ்டர் ஆஃப் க்ரவுன் இன்டர்ஜினியஸ் ரிலேஷன்ஸ் ஹானரபிள் கேரலின் பெனட் அவரோட செக்ரட்டரின்றதுனால இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக அவரோட டீட்டெயில்ட் அனாலிசிஸோடு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரொம்பவே முக்கியமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ நோவஸ்கோஷியாவில் இப்படி ஒரு பிரச்சனை, இதை தாண்டி உலகத்தையே ஆட்டி படிச்சுட்டு இருக்கிற கோவிட். இன்றைக்கி கனடா ஒரு மைல்ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கு, அன்ஃபார்ச்சுனேட்லின்னு தான் சொல்லணும். 200,000 கேசஸ் ஆஃப் கோவிட். அந்த மைல்ஸ்டோனை இன்றைக்கி நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மட்டுமே ஒன்டாரியோவில் 704 கேசஸ், கியூபெக்கில் 1035 அண்ட் ஆல்பர்ட்டாவும் அந்த ஹை நம்பர்ஸ்குள்ளே வந்துருச்சு. 898 கேசஸ் இன்றைக்கி மட்டுமே. இது மட்டும் இல்லாமல் பிசிலையுமே ஆல்மோஸ்ட் 500 கேசஸ், மேனிடோபா சஸ்குவஷன்லேயும் அபவுட் 80 and 66 அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக ரொம்பவே கவலையாக இருக்குது. இந்த மாதம் அஃப்கோர்ஸ் ஹாலோவீன், பிள்ளைங்க வந்து அழகழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வீடு வீடாக கேண்டி அண்ட் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் பண்ணுறதுலாம் வந்து ஸ்டாப் பண்ணால் தேவையில்லை. அதுவும் ஹாட் ஜோன்ஸில் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். அண்ட் இது மட்டும் இல்லாமல் கோவிட்னால நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டே வருது. நம்மளோட தினசரி விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் விஷயங்கள் நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடாக இருந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்மளை யோசிக்க வச்சுருக்கு. ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாமா அப்படின்ற ஒரு செகண்ட் தாட்ஸ் எல்லாருக்குமே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நெகட்டிவ்ஸ். சில விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இந்த ஒரு பேண்டமிக் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இன்றைக்கி வந்த ஒரு நியூஸ் வந்து நம்மளோட ப்ரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் வந்து சில சர்வீஸ் கனடா சர்வீசஸை வந்து டிஜிட்டலைஸ் ஆக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்ஸ், டிரைவர் லைசன்ஸ், ஹெல்த் கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் வாலெட்டில் நம்ம கேரி பண்ணிக்கலாம், ஃபிசிக்கல் கார்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து அந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இது கோவிட்னால் செஞ்சதாக இல்லை, இதை பற்றியான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருந்ததாகவும் கோவிட் வந்து அதை ஃபாஸ்டன் பண்ணதாகவும் கூறப்படுகிறது. ஸோ அதை பற்றியான அப்டேட் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். I'm proud to announce our all-new action plan to make government services better for people. Whether you're getting married, renewing your driver's license or health card, or filing paperwork for your business, we want to make services more accessible, more reliable, and more convenient for you. From banking to groceries, businesses have adapted their operations to meet their customers' needs online. Government must do the same. Our customer is the taxpayer. We need to deliver the same level of service they've come to expect from other services they rely on every day. Our plan includes over 30 projects to improve government services. We'll bring in more services online, we'll reach people where they already live and work, and we will save them time and money. Some of the key projects include exploring how to make health cards, driver's licenses, and birth certificates digital and stored in a secure digital wallet. This new technology would allow you to securely access new services online, where previously you may have needed to go in person to prove your identity. We're also taking a look on how to buy things more cost-effectively and efficiently across the entire province.
I mentioned, I think a few days ago, I spoke about Canadian Tire. At the time, they had 65 people on their procurement team, purchasing team. We have 7,000 people working on procurement across public sector. It's staggering, it's unacceptable, and I promise you, we will do better. Centralizing procurement and ordering everything from toilet paper to PPE in bulk will make sense today and beyond. As a family, you go to Costco to save money, buying in bulk. It's time the government did the same. Leveraging our buying power as the government of Ontario would allow us to save taxpayers between $1 to $2 billion a year to start, with more savings expected in the future. That's billions of dollars more for healthcare, education, and other critical government services. And these are just two of many incredible projects to help modernize our government. Before I pass it over to Minister Bethlenfalvy, I want to share a message with the parents and the kids out there. I know you're looking for more information about what to expect for Halloween this year. We're trying to make it as safe and as simple as possible. My friends, we all know that this isn't going to be a regular Halloween. And the steps we take now will determine what the holiday season looks like this year. We just can't have hundreds of kids showing up at your door if you live in a hotspot, especially in apartment buildings. My friends, we need to work together this Halloween to protect Christmas and the holiday season this year. If you live in a hotspot in Toronto, Ottawa, York, or Peel, we would strongly recommend avoiding door-to-door trick-or-treating this year and finding other safer ways to celebrate with your household. Have a scavenger hunt for candy around the house, carve some pumpkins, put on a scary movie, sit down with the kids that night and have fun. For the other regions, we're asking for additional precautions. If you feel sick, please stay at home. When trick-or-treating, only go out with members of your household. Wear a proper mask. Costume masks are not a replacement. Stay 2 meters apart while waiting for candy. And for people giving out candy, please use tongs or make use of hand sanitizer when handling the candy to trick-or-treaters. By taking these steps, our kids can have a safe and fun Halloween this year. Thank you, and God bless the people of Ontario. அசைத்து இசைத்தது வலைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது சுரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இடந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ. மார்கமன் மெக்னிக்கல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டியில் லட்டிகா கோல்ட் ஹவுஸ். எண்ணற்ற நவீன டிசைன் 22 கேரட் தூய தங்க நகைகளை பெற்றிட லட்டிகா கோல்ட் ஹவுஸ். ஸோ இதே கோவிட் அப்டேட்டில் கனடா யூஎஸ் பார்டரும் வந்து நவம்பர் 21 வரைக்கும் தொடர்ச்சியாகவே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அப்டேட்டையும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அகேன் நம்பர்ஸ் பாஸ் டவுன், இந்த ஒரு ப்ராப்ளம், அண்ட் அஃப்கோர்ஸ் எலெக்ஷனும் நடக்க போகிறது யூஎஸில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நடுவில் இந்த பார்டர் க்ளோஷரும் வந்து பெரிய அதிர்ச்சி இல்லை, எதிர்பார்த்தது தான். பட் ஸ்டில் அதுக்கான இம்ப்ளிகேஷன்ஸுமே வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குன்றது தான் உண்மை. அந்த வகையில் இன்றைக்கி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நம்மளோட எக்கானமி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம்
இலங்கை 143 இலங்கை ரூபா, இந்தியா 55.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.76 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.64 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ கோவிட் பற்றி பேசும்போது அதை தொடர்ச்சியாக ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. அந்த வகையில் இன்னைக்கு கியூபெக் அண்ட் மான்ட்ரியலில், அஃப்கோர்ஸ் மான்ட்ரியலில் ஜாக்விஸ் கார்டியர் பிரிட்ஜ் அண்ட் கியூபெக் சிட்டியில் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு போராட்டத்தை செஞ்சுருக்காங்க. அதாவது பிளாக் பண்ணி அந்த பிரிட்ஜ் வழியாக டிராஃபிக் போக முடியாத மாதிரி பிளாக் பண்ணி அவங்களோட கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. அதாவது இந்த கோவிட் சிச்சுவேஷன் வந்து ஹெல்த் கேர் மேலே ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெயினை கொண்டு வருது. அது யாராலையுமே இன்னொன்று சொல்ல முடியாது, உண்மைதான். அண்ட் அதனால வந்து ஒர்க்கர்ஸ்க்கு, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஸ்பெஷலி நர்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ், RPNs இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஒர்க் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக உள்ளது. ஸோ இது வந்து பெட்டர் ஆக்கணும் அப்படின்றத முன் வச்சு இந்த ஒரு மறியலை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் லைக் தட் இல்லை, இந்த ஒரு கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு யாருமே ப்ரிப்பேர்டாக இல்லை. ஸோ இத்தனை நாள் நம்ம செஞ்சுட்டு இருந்த விஷயங்களை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ அதை கவர்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறாங்க, இதை எப்படி அப்டேட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். இதுக்கு நடுவில் அஃப்கோர்ஸ் கன் வயலன்ஸ், டிப்ரெஷன் இதை பற்றியான நிறைய பேச்சுக்களுமே நடந்துட்டு தான் இருக்குது இந்த கோவிடான நேரத்தில். ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு ரீசர்ச் ஸ்டடி படி ஒன்டாரியோவில் நடந்திருக்கிற கன் வயலன்ஸ் அந்த ஒரு ஸ்டடி, அந்த ஒரு டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 68% ஆஃப் திஸ் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, மோஸ்ட்லி சூசைட் காக தான் இந்த கன் வயலன்ஸ் நடந்திருக்கு இன் மோஸ்ட் கேசஸ். அபவுட் 68% நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இதை யோசிக்கும் போது, ஸோ கன் வச்சு சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இந்த கன் எப்படி அவங்களுக்கு அக்சசபிளாக இருக்குது, எப்படி அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனைகள், அதை பற்றியான தாட் ப்ராசஸஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான். இது மோஸ்ட்லி ஓல்டர் மென், அந்த ஒரு பாப்புலேஷனில் தான் வந்து இந்த கன் யூஸ் பண்ணியான சூசைடுகள் நடக்கிற நம்பர்ஸ் ஜாஸ்தி அப்படின்ற ஃபேக்டும் வெளில வந்திருக்கு. ஸோ அகேன் நான் சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரிலிமினரி ஸ்டடி, இருக்கிற டேட்டாவிலேருந்து எடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இது அகேன் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அதோட ரிசல்ட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். பட் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம கேட்கும் போது அந்த ரியாலிட்டி நமக்கு புரியுது. ஸோ கன் சூசைட், கன் ஆக்சசபிலிட்டி இதெல்லாமே பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய செய்திகள் வந்து நமக்கு வரும்போது இதோட நம்மளோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இதோட ரியாலிட்டி என்ன அப்படின்றத ஒரு செகண்டாவது நம்மளை யோசிக்க வைக்கிதுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோவிட் வந்து நம்ம ரெகுலராக நடந்துகிட்ருக்கிற விஷயங்களை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி யோசிக்க வச்சுருக்குன்னு தான் சொல்லணும். ஆன் தட் நோட் அப்டேட், எத்தனையோ வகையான அப்டேட்ஸ் இருக்குது இன்றைக்கி, நேற்று அந்த மாதிரி. ஸோ இன்னொரு விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடிய விஷயம் வெதர் தான். ஸோ அதோட அப்டேட் நாளைக்கு கனடாவில் எப்படி இருக்குது வெதர் அப்படின்றத பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 11°C, அதி குறைந்த வெப்பநிலை 7°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும், மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 10°C, அதி குறைந்த வெப்பநிலை 4°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 11°C, அதி குறைந்த வெப்பநிலை 4°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது.
கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. ஸோ இன்றைக்கி நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்தோம், பேசினோம். இதை தவிர்த்து இன்றைக்கி கனடாவில் இன்னும் என்ன ஸ்பெஷலான நியூஸ்லாம் நடந்துகிட்ருக்குன்றதை பார்ப்போம் இன்றைய செய்திகளோடு. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் ஒளிபரப்பு.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் இன்றுடன் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியுள்ளது. கனடா ஜனவரி மாத இறுதியில் தனது முதலாவது உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றை பதிவு செய்திருந்தது. அதிலிருந்து சுமார் 5 மாதங்களுக்கு பின்னர் ஜூன் மாதத்தின் நடுப்பகுதியில் 1 லட்சம் தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. அன்றிலிருந்து 4 மாதங்களுக்கு பின்னர் 2 லட்சம் தொற்றுக்கள் என்ற எண்ணிக்கை இன்று எட்டப்பட்டுள்ளது. கனடாவில் அதிகளவிலான தொற்றுக்கள் ஒன்டாரியோவிலும் கியூபெக்கிலும் பதிவாகியுள்ளன. ஆனாலும் தொற்று நோயின் 2வது அலை சமீபத்திய வாரங்களில் நாட்டின் அனைத்து பகுதியிலும் தொற்றுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறது. நாடளாவிய ரீதியில் இன்று மாத்திரம் மொத்தம் 2423 தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. இதன் மூலம் இதுவரையிலான தொற்றுக்களின் மொத்த எண்ணிக்கை 2,0437 என பதிவாகியுள்ளது. கியூபெக்கில் 1038, ஒன்டாரியோவில் 704, அல்பர்டாவில் 356, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 174, மனிடோபாவில் 80, சஸ்கெச்வானில் 66, நியூ பிரன்ஸ்விக்கில் 3, யூகோனில் 2 என்று இன்று தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. கியூபெக்கில் 6, ஒன்டாரியோவில் 4, அல்பர்டாவில் 4, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 2, மனிடோபாவில் 2 என கோவிட் தொடர்புடைய மரணங்களும் இன்று பதிவாகியுள்ளன. நாடளாவிய ரீதியில் இதுவரை 9778 மரணங்கள் பதிவாகியுள்ளன. நோவஸ்கோஷியாவில் கனேடிய பூர்வீக குடிகளுக்கும் வணிக ரால் மீனவர்களுக்கும் இடையிலான தகராறு குறித்த அவசர விவாதம் ஒன்று இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது. இன்று திட்டமிடப்பட்ட சபை அமர்வின் பின்னர் இந்த அவசர விவாதம் நடைபெற்றது. இந்த விடயத்தில் பேச விரும்பும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பேசி முடியும் வரை இந்த விவாதத்தை நடத்த சபாநாயகர் ஆந்தனி ரோட்டா அனுமதித்தார். முன்னதாக மத்திய அமைச்சர்கள் பலரும் நோவஸ்கோஷியா பூர்வீக மீனவர்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்துள்ளார்கள். வணிக மீனவர்களுடனான பூர்வீக மீனவர்களின் இந்த தகராறுக்கு அமைதியான முடிவுக்கு வரவேண்டிய அவசியத்தையும் அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். கனடா அமெரிக்கா எல்லை குறைந்தது நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் இன்று இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கான இந்த எல்லை மூடல் குறித்த தற்போதைய ஒப்பந்தம் முதலில் மார்ச் மாதத்தில் அமலில் வந்தது. பின்னர் ஒவ்வொரு மாதமும் இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படுகிறது. எல்லையின் இருபுறமும் தொற்றின் பரவுதலின் தற்போதைய அதிகரிப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. எல்லையை மூடி வைப்பதற்கான இந்த முடிவு கனேடியர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு கிடைத்திருக்கக்கூடிய சிறந்த பொது சுகாதார ஆலோசனையின் அடிப்படையில் தொடரும் எனவும் அமைச்சர் பில் பிளேயர் தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோவின் யோக் பிராந்தியம் இன்று முதல் மாற்றியமைக்கப்பட்ட 2ஆம் நிலை கட்டுப்பாட்டுக்குள் நகர்ந்துள்ளது. யோக் பிராந்தியத்தில் அண்மைய நாட்களில் அதிக அளவிலான தொற்றுக்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இதற்கான முடிவை மாகாண அரசாங்கம் எடுத்திருந்தது. குறைந்தது 28 நாட்களுக்கு யோக் பிராந்தியம் மாற்றியமைக்கப்பட்ட 2ஆம் நிலை கட்டுப்பாடுகளுக்கு நகர்ந்துள்ளது. ஏற்கனவே ஒன்டாரியோவில் டொரண்டோ, ஒட்டோவா, பீல் பிராந்தியம் ஆகிய 3 பகுதிகளும்
மாற்றி அமைக்கப்பட்ட 2ஆம் நிலை கட்டுப்பாடுகளுக்கு இருந்தமை குறிப்பிடத்தக்கது. டொலராமாவில் விற்பனை செய்யப்பட்ட போலி தொற்று நீக்கிகள் குறித்து கனேடிய சுகாதார திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. தண்டபேயின் ஒரு டொலராமா கிளையில் இந்த போலி தொற்று நீக்கிகள் விற்பனை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலில் உள்ள தொற்று நீக்குகளின் போலி பதிப்பை டொலராமா விற்பனை செய்ததை கனேடிய சுகாதார திணைக்களம் கண்டுபிடித்திருக்கிறது. டெய்லி ஷீல்ட் என்ற தொற்று நீக்குகளின் போலி பதிப்பை நேற்று கண்டுபிடித்ததாக கனேடிய சுகாதார திணைக்களம் கூறியுள்ளது. இந்த போலி தொற்று நீக்கியின் தயாரிப்பு விநியோகஸ்தரை அணுகியுள்ளதாகவும் கனேடிய சுகாதார திணைக்களம் கூறியிருக்கிறது. ஒன்டாரியோவில் அதிக அளவிலான கோவிட் தொற்று அறிவிக்கப்பட்டுள்ள 4 பகுதிகளில் சிறுவர்களை ட்ரிக்-ஆர்-ட்ரீட்டிங் செல்ல வேண்டாம் என மாகாண உயர் மருத்துவர் கோரியுள்ளார். வைத்தியர் டேவிட் வில்லியம்ஸ் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளார். டொரண்டோ, ஒட்டோவா, பீல் பிராந்தியம், யோக் பிராந்தியம் ஆகிய பகுதிகளில் மாற்றி அமைக்கப்பட்ட 2ஆம் நிலை கட்டுப்பாட்டுக்கு மத்தியில் தொற்றின் பரவலை கருத்தில் கொண்டு இந்த பரிந்துரையை முன்வைப்பதாக வைத்தியர் வில்லியம்ஸ் கூறியுள்ளார். கியூபெக் மாகாணத்தில் கட்டுப்பாடுகளுடன் ஹாலோவீன் கொண்டாட்டங்களை நடத்துவதற்கான அனுமதி கடந்த வாரம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கன்சர்வேட்டிவ் கட்சி நாட்டை ஒரு தேர்தலின் விளிம்புக்கு தள்ளுவதாக சிறுபான்மை லிபரல் அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சி புதிய நாடாளுமன்ற ஊழல் தடுப்பு குழு ஒன்றை உருவாக்குவது குறித்து பதிலளிக்கையில் லிபரல் அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் இந்த முயற்சியை ஒரு பக்கச்சார்பானது என கூறிய லிபரல் கட்சியின் அவை தலைவர் அரசாங்கத்தை முடக்குவதற்காக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். முக்கியமான செய்திகள் கண்டிப்பாக நமக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன் இந்த நியூஸ். அந்த வகையில் டொரண்டோவில் இன்றைக்கி காலையில் ஒரு 6 ஸ்கூல்ஸ் ஆலன் அண்ட் எக்லிங்டன் ஏரியாவில் வந்து க்ளோஸ் டவுன் செய்யப்பட்டது, லாக்டவுன் பண்ணப்பட்டது. ஏன்னா அந்த ஏரியாவில் ஒருத்தர் வந்து ஸ்வாட் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு 2 கன்னோட ஸ்பாட் பண்ணப்பட்டதாக செய்திகள் வெளியானது. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்து அந்த ஏரியாவிலேருந்து 6 ஸ்கூல்களை வந்து லாக்டவுன் பண்ணி, அதாவது பிள்ளைகளை வந்து உள்ளே வச்சு லாக்டவுன் பண்ணி, ஏன்னா திடீர்னு வெளில வரும்போது ஏதாவது அன்சேஃபான சுச்சுவேஷனாக கூடும் அப்படின்னு பயந்து அந்த நேரத்தில் ஸ்கூல் விடுற நேரத்தில் அரௌண்ட் 2:30, 3 o'clock போல் லாக்டவுன் பண்ணப்பட்டு அந்த ஏரியாவை சர்ச் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான நியூஸ்கள் ஆஃப்கோர்ஸ் கேட்கும் போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஆன் டாப் ஆஃப் கோவிட் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது பேரண்ட்ஸ் சச் அவங்களுக்கு. ஸோ இது ஒரு சின்ன அப்டேட். அஃப்கோர்ஸ் உங்கள் என்வாயர்மெண்ட்டை எப்பயுமே ஸ்கேன் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது கவலைக்கூடிய விஷயங்களாக, ஏதாவது கொஞ்சம் சந்தேகம் வரக்கூடிய விஷயங்களாக இருந்தால் உடனே அதுக்கான நடவடிக்கை எடுங்கன்னு தான் இந்த விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரியஸான விஷயங்களெல்லாம் பேசினதுக்கப்புறம் இப்போ ஒரு அழகான பாடலை பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நவராத்திரி கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே இனிய நவராத்திரி செலிப்ரேஷன் டைம் தான் சொல்லணும். ஃப்ரம் குட் ஈவினிங் கனடா. ரொம்ப அழகான ஒரு செலிப்ரேஷன். விஜயதர்சினி, அதாவது நம்ம செய்கிற தொழிலே தெய்வம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வைக்கிற ஒரு செலிப்ரேஷன் தான் நவராத்திரி அண்ட் விஜயதர்சினி செலிப்ரேஷன். ஸோ அந்த வகையில் எல்லாருக்கும் நவராத்திரி ஹாப்பி நவராத்திரின்னு சொல்லிட்டு அது மாதிரியான ஒரு அழகான கர்நாடிக் சாங் இப்போ பார்க்க போகிறோம். அரங்கேற்றம் செஞ்ச ஆரணி சிவநாதன் அவர்கள் பாடுற இந்த பாடல், இவங்க வந்து அருண் கோபிநாத் அவங்களோட ஸ்டூடெண்ட். ஸோ இந்த பாடலை இதோ பார்க்கலாம். மாமவதுஷி சரஸ்வதி மாமவதுஷி சரஸ்வதி மாமவதுஷி சரஸ்வதி மாமவதுஷி சரஸ்வதி காம கோட்டி பீட்ட நிவா
सिनीमा मावतु सरस्वती कामकोटिपीठ निवासिनी मावतु सरस्वती कामकोटिपीठ निवासिनी मावतु सरस्वती कामकोटिपीठ निवासिनी मावतु सरस्वती कामकोटिपीठ निवासिनी मावतु सरस्वती कोमलकर सरोज धृतवीणा कोमलकर सरोज धृतवीणा कोमलकर सरोज धृतवीणा कोमलकर सरोज धृतवीणा सीमातीत वरवाद्विभूषण सीमातीत वरवाद्विभूषण कोमलकर सरोज धृतवीणा सीमातीत वरवाद्विभूषण मावतु सरस्वती कामकोटिपीठ निवासिनी मावतु सरस्वती राजाधिराज पूजित चरणा राजीव नयन रमणीय वतन राजाधिराज पूजित चरणा राजीव नयन रमणीय वरद सुजन मनोरथ पूरन चतुर निज गल शोभित मणिमय हार सुजन मनोरथ पूरन चतुर निज गल शोभित मणिमय हार अजब वंदित वासुदेव चरणार्पित सकल वेद सार मावतु सरस्वती सुजन मनोरथ पूरन चतुर निज गल शोभित मणिमय हार अजब वंदित वासुदेव चरणार्पित सकल वेद सार मावतु सरस्वती कामकोटिपीठ निवासिनी मावतु सरस्वती ஸோ இன்னைக்கு லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கோஆப்ரேட்டட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜாவோட ஆதரவில் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடா இதோட நிறைவேற்கு வருகிறது. அஃப்கோர்ஸ் ஷோவை ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் பார்க்கும்போது அதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் இதை இம்ப்ரூவ் பண்ணணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த கமெண்ட்ஸை ரீட் பண்ணுவோம். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களோட பார்வையை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஆன் தட் நோட் சைனிங் ஆஃப். மீண்டும் நாளை குட் ஈவினிங் கனடாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.